எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி மாவில் இனிப்பு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கப்பில் 3/4 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி ஒரு கப்பில் அவல் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாசி பருப்பை வந்து வறுத்துட்டு நான் ஒரு லைட்டாக கொஞ்சமாக முழுசாக இருக்க மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காயை பல்பெல்லாம் கீறி எடுத்தாச்சு, ஏலக்காய், வெல்லம். தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சிட்டு வரேன். இப்போ தேங்காயை நல்லா பரபரன்னு அரைச்சாச்சு. இப்போ இந்த 5 ஏலக்காயும் இந்த அவலையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடானதும் நெய் சேர்த்து அந்த தேங்காயை இதில் போட்டு வதக்கிடுவோம். இப்போ தேங்காய் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் வதக்கிடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் வதக்கணும் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதை வதக்கியாச்சு, நல்லா வாசனையும் வருது. இதை எடுத்து ராகி மாவில் சேர்த்துடலாம். இப்போது ராகி மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். போட்டுட்டு இந்த வேக வச்சு வச்சுருக்க பாசி பருப்பையும் இதில் சேர்த்துருவோம். பவுட்ரு பண்ண அவல் இதில் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் இதில் சேர்த்துருவோம். இப்போ தேங்காய் இதில் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வந்து லைட்டாக தண்ணியும் சேர்த்து அடுப்பில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் இதை வடிகட்டி அந்த மாவில் சேர்த்துருவோம். பாகுபதெல்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆற விட்டு மாவில் சேர்த்துடலாம். இப்போ வெல்லம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். வெல்லத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் வெல்லம் லைட்டாக மிச்சம் இருக்குது. எல்லாத்தையும் நான் சேர்க்கல. இப்போ தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வருது. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது. இந்த பக்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எல்லாத்தையும் இப்படி கலந்துருவோம். நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு இப்போ வந்து இதை கொழுக்கட்டைகளை பிரித்து வச்சுருவோம். இட்லி தட்டில் வந்து லைட்டாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் இப்போ அந்த கொழுக்கட்டைங்களை பிடிச்சி வைப்போம். இப்படி சின்ன சின்ன கொழுக்கட்டைங்களாம் பிடிச்சி வைக்கலாம். எல்லாத்தையும் கொழுக்கட்டைங்களாம் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொழுக்கட்டைகளை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.